இந்த ஜமாத்துன்னு சொல்லி மிரட்டுறானே, அதையும் பெரிய வெயிட் கொடுக்குறான். ஜமாத்துனா என்ன? 4 கட்டடம் செங்கலுக்கு நிர்வாகி, அவ்வளவுதான். ஊர்லயே சோம்பேறி பயில தான் ஜமாத் தலைவரா வச்சிருப்போம். என்னதான் சுறுசுறுப்பா பிசினஸ் பண்றவன வச்சிருப்போமா? சொல்லுங்கயா. ஊர்ல வேலை ஏத்தவன் ஒண்ணுக்காக பொழுதனைக்கு 5 நேரம் பள்ளியாசல தொழுதுட்டு இருக்கிற ஒரு சோம்பேறி பயில தான் ஜமாத் தலைவனா வச்சிருப்போம். எவனா சுறுசுறுப்பான டி அப்துல் வாஹித் வந்து பேரணாம்பேட்டில் இருப்பாராயா? ஏன்? அவன் வியாபாரி, அவனுக்கு டைம் இருக்காது. சோம்பேறி பயில ஜமாத் தலைவரா வச்சிருப்போம். அந்த சோம்பேறி எந்த பிரச்சனைக்கு வராதுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நேரம் எழுதி கொடுத்துட்டே இருக்கும். அப்புறம் தான் பார்த்தேன், ஜிகாத் கமிட்டிக்காரன் தூண்டி விட்டேன், நீங்களும் பள்ளிவாசல் நிர்வாக போட்டி வரும்போது நீங்களே நிர்வாகி ஆகுங்கன்னு. இப்ப அப்படி பூந்துதான் பள்ளிவாசல்கள் நம்ம கைக்கு வந்துச்சு. அது மாதிரி இப்ப பேரணாம்பேட்டிலே அநேகமா இன்ஷால்லா அடுத்த வருஷத்துக்குள்ள 20 பள்ளிவாசலையும் பிடிச்சிருவீங்களா? ஊரா ஜிகாத் கமிட்டிக்காரன் கண்ட்ரோல்ல கொண்டு. அப்ப எதிர்ப்பு காட்டுறான், உங்காலே வேண்டான்னு சொல்றான், இவன் எல்லாம் வாங்க முடியாதுல, ஸ்டேஷன்ல எல்லாம் பேச முடியாதுல. என்னத்தா நீங்க அக்கா சொல்லுங்க, நானும் டாக்டரும் சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பா, நாங்க பிரிஞ்சுக்கிட்டு திமுக கூட இருக்கிறது பாதுகாப்பா? சொல்லுதா? ஆமா. அப்புறம் நீங்க முடிவெடுத்தோன்னா ஜமாத் தலைவனுக்கு பேசாம அதை கேட்டு நடக்கணும், இல்லைன்னா உதவட்டு செத்து போவீங்க. நம்ம யுத்தங்களை இனிமேல் RSS காரனை விட நமக்குள்ள இருக்கிற விஷ கிருமிகள் சில ஜமாத்து தலைவர்களை நம்ம எதுக்கு ஆரம்பிச்சிடணும்?